வணக்கம். அகிலத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் மதுபானத்தை தொட்டவருக்கு நேர்ந்த கதி. கோட்டா விவகாரத்தில் மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிரடி முடிவு. இலங்கைக்கு வரவுள்ள மற்றொரு கப்பல். கொதிநிலைக்குள்ளாகிய சீன கப்பல் விவகாரம் வெளியேறுவதன் பின்னணியில் அமெரிக்க இந்திய எதிர்ப்பு. சீன கப்பல் விடயத்தில் இந்தியாவின் அளவுக்கு முறைய செயற்பாடு, இந்திய ஊடகம் தெரிவிப்பு. அத்தியாவசிய தேவைகளுக்காக எரிபொருள் ஒதுக்கத்தை அதிகரிக்க தீர்மானம். தங்க நகை கைபேசி கொள்ளை, காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் 4 பேர் கைது. இலங்கை வரும் IFM பிரதிநிதிகளை நாளை பேச்சுவார்த்தை. பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டம் அறிமுகம். தமிழர்களின் கோரிக்கைகளை ஏற்க மறுத்தால் சர்வகட்சி அரசாங்கத்தில் இணைய மாட்டோம், செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. யாழில் சர்ச்சையை ஏற்படுத்திய நீல சட்டை விவகாரம் மீண்டும் பணிக்கு தயாராகின்றது. மணல் வியாபாரத்தில் மாஃபியாக்களின் தலையீட்டை தடுக்க நசீர் அகமட் நடவடிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட இல்லம் எரிக்கப்பட்டதன் பின்னர் அங்கிருந்த வெளிநாட்டு மதுபான போத்தல்களை திருடினார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். சந்தேக நபர் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இதனையடுத்து கைதான சந்தேக நபரை நாளை புதன்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினர் நாடு திரும்புவதற்கு போதிய பாதுகாப்பை வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளதாக கூறப்படுகிறது. நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை அடுத்து வெடித்த மக்கள் போராட்டத்தினால் முன்னாள் ஜனாதிபதி நாட்டை விட்டு வெளியேறினார். ஆகஸ்ட் 24 கோட்டாபய நாடு திரும்புவார் என கூறப்பட்ட போதும் அவரது பயணம் பிற்போடப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் இலங்கை வரவுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் பசில் ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி ரணில் கோட்டாபயவிடம் தொலைபேசி வாயிலாக உரையாடியிருந்ததாகவும் தகவல் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 1,20,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெயை ஏற்றிய மற்றொரு கப்பல் எதிர்வரும் காலங்களில் நாட்டை வந்தடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அதற்கமைய சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தினை இன்னும் 40 நாட்களுக்கு கொள்வனவுடன் இயங்க முடியும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த சர்ச்சைக்குரிய யுவாங்வாங் 5 சீன கப்பல் நேற்று மாலை நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதுடன் குறித்த கப்பல் பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கடந்த 16 ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்தது. இந்து சமுத்திரத்தின் வடமேல் கடற்பகுதியில் செய்மதி மற்றும் ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்கில் குறித்த கப்பல் நாட்டிற்கு வருகை தந்தது எனவும், ஆனால் எரிபொருள் நிரப்புவதற்காக என காரணம் கூறியுள்ளது எனவும் தகவல் வெளியாகியுள்ளன. அமெரிக்க இந்திய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கடந்த 16 ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு பிரவேசிப்பதற்கு குறித்த கப்பலுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் வரை அங்கு நங்கூரமிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யுவாங்வாங் 5 கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவாங்ச, உதய கம்பன்பில, வாசுதேவ நாணயக்கார உட்பட 10 அரசியல் கட்சி தலைவர்கள் அரசாங்கத்திடம் கூட்டாக வலியுறுத்தியிருந்தனர். 10 அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையிலேயே இவ்வாறு யுவாங்வாங் 5 கப்பலுக்கு அனுமதி கோரியுள்ளனர். இலங்கை துறைமுகத்தில் வருகை தரும் கப்பல்கள் கூட்டு பயிற்சி மற்றும் இதர நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றன. ஐக்கிய அமெரிக்காவின் யுத்த கப்பல் இலங்கைக்கு அதிகளவில் வருகை தந்துள்ளன. இந்தியா, பிரான்ஸ் மற்றும் ஏனைய நாடுகளின் யுத்த கப்பல்களும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளன. ஆகவே சீன கண்காணிப்பு கப்பலின் வருகையினால் இந்தியாவின் ரகசிய தகவல்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளமை முறையற்றது என்றும், ஆரம்பத்தில் வழங்கப்பட்டிருந்த அனுமதியை தற்போது ரத்து செய்வது தவறு எனவும் சுட்டிக்காட்டிய அனுமதி வழங்குமாறு கோரியிருந்தனர். மேலும் இலங்கை சீன நல்லுறவிற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசாங்கம் இந்த கப்பல் விவகாரத்தினை கையாள வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு சீன கப்பல் வந்த விடயத்தில் இந்தியா நிலைப்பாட்டை இந்திய ஊடகங்கள் விமர்சித்துள்ளன. அதே நேரம் அந்த விடயத்தில் இலங்கை நிலைப்பாட்டையும் இந்திய ஊடகங்கள் நியாயப்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை இந்தியாவுக்கு முதலில் வழங்க முன்வந்தமை நினைவுபடுத்தியுள்ளது. இந்தியா இந்த வாய்ப்பை நிராகரித்த பின்னரே சீனா அதனை ஏற்றுக்கொண்டது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடியின் போது உதவுவதற்கு புதுடெல்லி முதலில் களமிறங்கியது. எனினும் பீஜிங் மந்தமான நிலையில் இருந்தது. இருந்தும் கூட கப்பல் விடயத்தில் இலங்கை இந்தியாவின் பக்கம் நிற்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தப்படுகின்றன. உண்மை என்னவென்றால் தற்போதைய நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் அவரது அரசாங்கத்திற்கும் இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கும் தேவை என்பதாகும்.
ஒன்றை தேர்ந்தெடுக்க இந்தியா எடுக்கும் நிலைப்பாட்டை போன்றே இலங்கையும் இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளும் நல்லுறவை விரும்புகின்றது என்று குறிப்பிட்டுள்ளது. இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் 1952ஆம் ஆண்டிலிருந்தே அரிசி ரப்பர் உடன்படிக்கையின் கீழ் உள்ள பழைய நட்பும் இதற்கான காரணமாகும். இலங்கையின் அரசாங்க கட்சிகள் மாத்திரமின்றி ஜேவிபி போன்ற இடதுசாரி சாய்வு கட்சிகளும் சீனாவுடன் சிறந்த உறவுகளுடன் புதுடில்லி அதிகப்படியான அரசியல், கலாச்சார, பொருளாதார செல்வாக்கை சமநிலைப்படுத்துவது முக்கியம் என்றும் நம்பப்படுகின்றது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரம் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் இன்று காலை இணைய வழியாக நடைபெற்றது. அதில் எரிபொருள் விநியோகம் தொடர்பான சில புதிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. வாகனமல்லாத எரிபொருள் தேவைக்கான பதிவுகள் அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் ஆரம்பமாகும் என எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளுக்கான எரிபொருள் அட்டையும் வழங்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அத்தியாவசிய சேவைகளுக்காக விசேட பிரிவுகளின் கீழ் மேலதிக எரிபொருள் ஒதுக்கம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொட்டாவ வித்தியாலய சந்தையில் இளைஞர் ஒருவரின் தங்க நகை மற்றும் கைத்தொலைபேசி கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் மாலபே காவல் நிலையத்தில் கடமையாற்றும் 4 காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் கொட்டாவ போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களான காவல்துறை உத்தியோகஸ்தர்களில் சார்ஜென்ட் ஒருவரும் 3 கான்ஸ்டபிள்களும் உள்ளடங்குவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டி, கொள்ளையிடப்பட்ட தங்க நகை மற்றும் கையடக்க தொலைபேசி என்பவற்றை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். சந்தையில் உள்ள தனது சகோதரின் வீட்டுக்கு வந்திருந்த மேற்படி இளைஞரை வழி கேட்கும் போர்வையில் அழைத்து தங்கச் சங்கிலி உள்ளிட்ட பொருட்களை சந்தேக நபர்கள் கொள்ளையிட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டி மாலபே காவல் நிலையத்தில் கான்ஸ்டபிள் ஒருவருக்கு சொந்தமானது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. இந்த குழு நாளை இலங்கை அரசாங்கத்துடன் தொழில்நுட்ப பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க உள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான சிரேஷ்ட தூதுவ குழுவின் பிரதானி பீட்டர் ஃப்ரூட் மற்றும் அதன் இலங்கையின் விவகாரத்துக்கான தலைவர் மசிரோ நோசாகி ஆகியோர் இந்த குழுவில் தலைமை தாங்குகின்றனர். எதிர்வரும் 30ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு இலங்கையின் பொருளாதார மற்றும் நிதிக்கடன் மற்றும் மறுசீரமைப்பு தொடர்பில் கலந்துரையாட உள்ளது. கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டம் தொடர்பான ஊழியர் மட்ட உடன்பாட்டை எட்டுவதும் அதன் முன்னேற்றம் குறித்து ஆராய்வதுமே இந்த விஜயத்தின் நோக்கம் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் செய்தியாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தில் உள்ள சில சரத்துக்களின் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு இந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்குரிய சட்டமூல வரைவை தயாரிக்கும் பணிகளில் நீதி, சிறைச்சாலை விவகாரங்களை மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த சட்டமூலத்தை எதிர்வரும் காலங்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். எனவே புதிய சட்டம் மூலம் நிறைவேற்றப்படும் போது பழைய பயங்கரவாத தடை சட்டம் ரத்தாகும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். தங்களது கோரிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் நாம் ஒருபோதும் இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு தர மாட்டோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், ஏற்கனவே நாங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கூறியிருந்தோம். தொடர்ச்சியாக பயமுறுத்தல்களும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்துக் கொண்டு பல இளைஞர் கைது செய்வதும் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. எங்களை பொறுத்தமட்டில் ஜனாதிபதிக்கும் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும். முக்கியமான விடயங்கள் வருகின்ற போது நிச்சயமாக நாங்கள் அவருக்கு ஆதரவு அளிக்க முடியாது என்பதனை குறிப்பிட விரும்புகின்றேன். தொடர்ச்சியாக தமிழர் தரப்பிலே கைது செய்யப்படுகின்ற இளைஞர்களுக்கு கூடுதலாகவே காணப்படுகின்றனர். இந்த விடயம் உடனடியாக நிறுத்த வேண்டும். நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்துகின்ற செயற்பாட்டை ஜனாதிபதி செய்ய வேண்டும் எனவும், இல்லையென்றால் எங்களுடைய ஆதரவு இந்த அரசாங்கத்துக்கு ஒருபோதும் இருக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நல்லூர் திருவிழாவின் போது யாழ் மாநகர சபையின் விசேட அணி ஒன்று வீதி ஒழுங்குகளை கண்காணிக்கும். அதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என்று நீல உடை அணிந்த மாநகர சபை ஊழியர்கள் மீண்டும் பணியில் ஈடுபடுவார்கள் என வி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழா இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஆலய பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது. ஈஸ்டர் குண்டுவெடிப்பு மற்றும் கோவிட் தொற்று காரணமாக கடந்த 3 வருடங்களாக மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இடம்பெற்ற நல்லூர் மகோற்சவம் தற்போது மிக சிறப்பாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
மணல் வியாபாரத்தில் நிலவும் மாஃபியாக்களின் தலையீடு மற்றும் முறைகேடுகளை ஒழித்து நியாயமான சேவைகளை மக்களுக்கு வழங்கும் நோக்கில் கட்டடப் பணிகளுக்கும் தேவையான மண்ணை முறையாக விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் விசேட கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த கூட்டம் சுற்றுலாத்துறை அமைச்சர் நசீர் அகமட் தலைமையில் நேற்று இடம்பெற்றுள்ளது. மணல் அகழ்வு தொழிலில் ஈடுபடுவோர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், அதற்கு அனுமதி வழங்குவது தொடர்பிலும், மணல் முறையற்ற மணல் அகழ்வுகள் சூழலில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் பற்றியும், இதை தடுப்பதற்குரிய வழிகள் குறித்தும் அமைச்சின் அதிகாரிகள் அமைச்சருடன் கலந்துரையாடியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து முறையான மணல் அகழ்வுகளால் சாதாரண பொதுமக்களே அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். இடைத்தரகர்கள் தலையிடுவதால் விலைகள் தேவையற்ற வகையில் உயர்கின்றது எனவும், இதனால் சாதாரண வீடொன்றை கட்டுவதற்கு கூட மக்களால் மணலை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.